ரோகிணி சிட்டிக்கு கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும், நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. சிட்டியும் அந்த இடத்துக்கு போறாரு. அங்க ரோகிணியும் வித்யாவும் இருக்காங்க. அப்போ ரோகிணி சிட்டி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி முத்துக்கு அவனோட பழைய போன் கிடைச்சிருச்சு, அத நாங்க தான் எடுத்தோம்ட்டு கண்டுபிடிச்சிட்டான். முத்துக்கு நீ தான் இந்த வீடியோவை வெளியிட்டிருப்பீங்கன்ட்டு ஸ்ட்ராங்கா சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அதுக்கு சிட்டி சொல்றாரு, அவன் முதல்ல என்னதான் சந்தேகப்பட்டு இருப்பான், அவனுக்கு இருக்க ஒரே எதிரி நான் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிட்டி கூட இருந்த ஒருத்தன், அண்ணா இவங்க சொல்றது சரிதான், ஒரு நாள் சத்யாவை பார்த்தேன், அவன் சாதாரணமா தான் பேசுற மாதிரி உன்னை பத்தி என்கிட்ட விசாரிச்சான் அப்படின்னு சொல்றாரு. நீதான் அந்த வீடியோவை வெளியே விட்டு இருப்பேன்ட்டு அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஆனா நான் அதை நீ பண்ணலன்னு சொல்லி அவனை நம்ப வச்சுட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அந்த சத்யாவை ஏற்கனவே ஒரு கேஸ்ல உள்ள தள்ள வேண்டியது நான் தான் போனா போச்சுட்டு விட்டுட்டேன், இந்த வாட்டி அவனை உள்ள போனா வெளியே வராத மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சிட்டி ரோகிணி கிட்ட சொல்றாரு. ரோகிணி சொல்றாங்க, நீ யார வேணா என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என்ன மட்டும் காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிட்டி சொல்றாரு, அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க எனக்கு, ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு ரோகிணி என்னன்னு கேக்குறாங்க. அப்போ சிட்டி, அது ஒண்ணும் இல்ல, அந்த 30 லட்சம் திருட்டு போன வீடியோவை நீங்க அந்த கோவில இருந்து வாங்குனீங்கல்ல, அது எனக்கு வேணும்னு கேக்குறாரு. ரோகிணி அது எதுக்கு உனக்குன்னு கேக்குறாங்க. அப்போ சிட்டி, அந்த வேலையை நீங்க என்கிட்ட தான் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு வேலை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை முடிக்கலன்னா நிம்மதியே இருக்காது, நான் அந்த பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு நல்ல பர்சன்டேஜும் கிடைக்கும், போலீஸ் கண்டிப்பா லேட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ரோகிணி, சரி ஓகே நான் போலீஸ் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்போ சிட்டி கூட இருந்த அவனோட கூட்டாளி சொல்றான், என்ன சிட்டி இந்த பொண்ணை இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சிட்டி சொல்றாரு, டேய் இவ ஒரு தங்க முட்டை போடுற வாத்து, இவ கிட்ட இருந்த அந்த வீடியோவை வாங்கிட்டு அந்த 30 லட்சம் திருடி போச்சு இல்ல, அதை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை நம்ம போது ஆட்டைய போட்டுடணும், அந்த வீடியோவை இவ கிட்ட இருந்து வாங்குற வரைக்கும் நம்ம இவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கணும், அந்த 30 லட்சம் கிடைச்ச உடனே இவளை பத்தின எல்லா உண்மையும் அந்த முத்துக்கு எப்படின்னா தெரிய வச்சுட்டு இவளுக்கும் அந்த முத்துக்கும் நடக்கிற பிரச்சனையை வெளியே இருந்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுத்த நமக்கு வேலை அப்படின்னு சித்தி சொல்றாரு. ரவியோட ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுக்கறாரு. அந்த இடத்துக்கு முருகன் வராரு. முத்து முருகன் கிட்ட, என்னடா இப்ப ஏதோ ஒரு பொண்ணு பேரு சுத்திட்டு இருக்குன்ட்டு பசங்க சொன்னாங்க, அந்த பொண்ணும் கல்யாணம் ஆன பொண்ணா இல்ல கல்யாணம் ஆகாத பொண்ணா, அதை தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி சுத்துறா அப்படின்ட்டு முருகனை பார்த்து கிண்டல் பண்றாரு. அதுக்கு முருகன் சொல்றாரு, அண்ணா சும்மா இருங்கண்ணே, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணுதான், அந்த பொண்ணுகிட்டே கேட்டுன்னு நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன், இருங்க அவன் போட்டோவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அந்த பொண்ணோட போட்டோவை காட்டுறாரு. அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்ததும் முத்துக்கு ஷாக் ஆயிடுச்சு, இந்த பொண்ணோட நீ லவ் பண்ற பொண்ணு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு முருகன் சொல்றாரு, ஆமாண்ணே உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, தெரியும் மாவா, என்னோட ஒய்ஃப் மீனாவும் இவங்களும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ், இவ பேரு வித்யா தானே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் முருகனுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுச்சு. அண்ணா இப்ப நீங்க தானே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எங்க 2 பேருக்கும் எப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ முத்து சொல்றாரு, இது என்னடா இருக்கு, கண்டிப்பா பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி முத்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதும் மீனா கிட்ட நடந்த விஷயத்த முத்து சொல்றாரு. இது போல அன்னைக்கு உன் பின்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தான்ல, அவன் இப்ப வேற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு வேற வேலையே இல்லையா, பொண்ணு பின்னாடி சுத்துறதுதான் வேலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா, அது வேற யாரும் இல்ல, நம்ம சவுண்டு பாட்டி அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் மீனா, என்னது வித்யாவா, அவங்க பின்னாடியே சுத்துறாரு, வித்யா ரொம்ப நல்ல பொண்ணுதாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, வித்யா ரொம்ப நல்ல பொண்ணுதான், ஆனா இந்த பார்லர் அம்மாக்கு உதவி செய்யறேன்ட்டு போய் சொல்லி பாவத்தை சேர்த்துக்கின்னு இருக்கு. எனக்கு இப்போ ஒரு யோசனை தோணுது, நம்ம ஏன் இந்த முருகனை வச்சு வித்யா கிட்ட விசாரிச்சு இந்த போனை திருட்டு போன உண்மையை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு.